பேடாஸ்மா. டேய் ஷூட் போலாமா? ஓகே. டேய் என்னடா ஆச்சு உனக்கு? ஏன்டா விரல சுப்பிட்டு உட்காந்துருக்கா? இதெல்லாம் பார்க்க மாட்டீங்களாடா ஷூட்க்கு முன்னாடி? போடா டேய், எலுமிச்சை பழம் வாங்கி வந்து அவன் கையில குடுறா, நகை சுத்தி போல. கிடையாது கிடையாது. என்னடா வாய்ஸ் வேற மாத்தி பேசுறான்? கிடையாது, நான் வந்து தாவேக்கால வந்து குழந்தைகள் அணில சேர போறேன். அடங்கொய்யால, இது மாதிரி ஒரு குரூப் கிளம்பிட்டீங்களாடா? அவனுங்கதான் சரியான தற்கூறிங்க. எதுக்கு குழந்தைகள் அணின்னு தெரியாமே வச்சிருக்கானுங்க. அதுல வேற போய் நீ சேர போறிய? இப்போ கிடையாது, நான் வந்து விஜய் சார் கிட்ட வந்து நான் வந்து பாட்டு பாடி வந்து கண்டிப்பா மாநில பொறுப்பு வாங்குவேன். நான் முடிவு பண்ணிட்டேன். என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். சொல்லிட்டா உன் பேச்ச நீயே கேட்க மாட்டேன். சரி, இப்போ குழந்தைகள் அணில மாநில பொறுப்பு கேட்க போறியா? சரி, அந்த பாட்டு லைட்டா பாடி காட்டு கேட்போம். என்னதான் பாட்டுன்னு? Johnny, Johnny, yes papa, eating sugar, no papa, telling. பாட்ட மறந்துட்டா. உனக்கு பொறுப்புடா. டெல்லிங் லைஸ். இதா பேப்பர் வேணுமா? பேப்பரை பார்த்து. Telling lies, no papa, open your mouth. ஆனா இந்த பாட்டெல்லாம் பாடினா அந்த கட்சியில கூட சேர்க்க மாட்டாங்க. அவங்க கொள்கை பாட்டு நீ பாடணும். அவங்க கொள்கை பாட்டு பாடினா தானே அவரு உன்னை கட்சியில சேர்ப்பாரு. கொள்கை பாட்டு தெரியும், கொள்கை பாட்டு தெரியும். கொள்கை பாட்டை பாடு, அப்பதான் உன்னை சேர்ப்பாரு. மாநில பொறுப்பு அப்பதான் தருவார். பாடு 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 இப்ப பாடு. மில்லி உள்ள போனா போனா கில்லி வெளியா வருவாண்டா. பத்தாவது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டாச்சே சரிங்க. அவ்வளவுதான், வேட்டைகள் அணியின் மாநில பொறுப்பாளர் இருக்கிறார். என்னைய அட்டகாசம் பண்ணிருக்கீங்க? குழந்தைகள் அணி ஒரு கட்சியை தொடங்கும் தான் தொடங்குனீங்க. பண்றதெல்லாம் காமெடியாவே ஏன் பண்றீங்க? ஆக்சுவலா வந்து எதுனா ஒண்ணு பண்ணி ஒரு பப்ளிசிட்டி ஆகணும், ஒரு நியூஸ் ஆகணும், அதுல வந்து விளம்பரம் தேடணும்னு பண்றாங்களா என்னன்னு எனக்கு தெரியல. ஏங்க இளைஞர் அணின்னு ஒண்ணு சேர்க்கிறீங்க. இளைஞர் அணியில யார சேர்ப்பீங்க? இளைஞர்கள். மாணவர் அணியில யார சேர்ப்பீங்க? மாணவர்கள். மகளிர் அணியில யார சேர்ப்பீங்க? மகளிர்கள். குழந்தைகள் அணியில யார சேர்ப்பீங்க? குழந்தைங்க தான் சேர்ப்போம். என்னங்க குழந்தைங்களை சேர்க்க முடியுமா? லெஸ் தென் 18 எங்குமே ஒர்க்குக்கே போக கூடாதுன்ற ரூல்ஸ் இருக்குது. நீங்க எப்படி அவங்களுக்கு ஒரு கட்சி தொடங்கி அவங்களுக்கு குழந்தைகள் அணின்னு வந்து ஒரு அணியை ஸ்டார்ட் பண்ணி போட்டு நடக்க வைப்பாங்க. அவர்களே இவர்களே எல்லாம் பேசக்கூடாதுன்னு வேற அவங்களுக்கு கிளாஸ் எடுப்பீங்களா? அதுக்கு வந்து சில தற்குறிங்க வந்து முட்டு கொடுக்குறானுங்க. அது குழந்தைகள் அணின்றது வந்து இப்ப வந்து குழந்தைகளை வந்து வன்கொடுமை ஜாஸ்தி ஆயிடுச்சு. சோ அவங்களை வந்து பாதுகாப்பதுக்காக வந்து குழந்தைகள் விங்குன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுக்கு சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் விங்குன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணு. குழந்தைகளை பாதுகாக்கும் அணின்னு ஒண்ணு இது பண்ணணும். அதெல்லாம் விட்டுட்டு குழந்தைகள் அணினா என்ன? குழந்தைகள் அணி தான் சொன்னாங்க. இவங்களே வந்து முட்டு கொடுக்குறது இஷ்டத்துக்கு ஒரு பீலா விடுறது. நல்லா முட்டு 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 கொடுக்குறா. முட்டு போது பாத்துக்கோ. தற்குறிகளா இன்னொருத்த கிளம்பி இருக்கான் தெரியுமா? அசிங்கப்பட்டன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அன்னைக்கெல்லாம் வந்து யாரும் நாங்க ரிலீஸே பண்ணவே இல்லையே, எது நைஸா வந்திருக்கு. நைஸா வந்திருக்கு. அப்ப அந்த 9வது பட்டியல்ல டிரான்ஸ்ஜெண்டர் விங்குன்னு போட்டு வச்சிருக்கீங்களா? அது பாத்துக்கோ. அது யார் போட்டா? அது கரெக்டா போட்டுருக்காங்கப்பா. நீ அந்த போடு 9 போட்டு நம்பர் போட்டு இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நீ போடுனா வந்து இது ஒன்மோ இருக்கா இல்லையா? ஆக்சுவலாவே வந்து நீங்க டிரான்ஸ்ஜெண்டர் விங்குன்னு ஒண்ணு ஸ்டார்ட் பண்ணது நான் உண்மையிலேயே வரவேற்கிறேன். நல்ல ஐடியா, அதுல எனக்கு மாற்று கருத்தே கிடையாது. பட் அதை எந்த இடத்துல பொசிஷனிங் பண்ணிருக்கீங்க அது தப்புவா கிடையாதா? ஏன் 8வது இடத்துலவே, ஏன் 10வது இடத்துல இல்லப்பா? அது டைப் பண்றவனுக்கு தெரிய வேணாமா? 9 போட்டு டிரான்ஸ்ஜெண்டர் விங்குன்னு போட்டிருக்கீங்களே, அப்ப அவங்கள வேணும்ட்டு அசிங்கப்படுத்தணும் தானே பண்றீங்க? ஆமாப்பா. ஏங்க 9ன்ற வார்த்தையே அகராதியில இருக்க கூடாது, அவங்கள வந்து திருநங்கைகள்னு அழைக்கணும்ட்டு எடுத்துட்டு வந்ததே யாரு? கலைஞர். ஆனா நீங்க என்னடா பண்றீங்கன்னா திருப்பியும் உங்களை திருநங்கைகள்லாம் நாங்க அழைக்க மாட்டோம், நாங்க வந்து உங்களை 9 தான் ஞாபகப்படுத்துறானுங்க. கரெக்டா? இது அவங்களோட மனசு எப்படி நோவுன்னு கொஞ்சமாச்சு நினைச்சு பாத்தீங்களா? அது ஆக்சுவலா ஒருத்தங்க பேட்டி, ஒரு திருநங்கை பேட்டி கொடுக்கும் போது அவங்களே தெளிவா சொல்லியிருந்தாங்க. விஜய் சாருக்கு வந்து திருநங்கைகள் மீது வன்மம் வந்து அது அப்போத்துல இருந்தே இருக்கு. உண்மைதான். அது திருப்பாச்சியில கூட ஒரு திருப்பாச்சியில ஒரு பாட்டு 1 2 3 4 4 5 7 8 இப்போ 1 10 10 10 10 10 இல்ல 1 வெட்டு 8 8 8 8 8 கூட 1 சேர்த்து. அப்போ வந்து உங்களுக்கு வன்மம், உங்களுக்கு கிண்டலா தெரியுது அவங்கள பார்த்தா? ஆனா திடீர்னு இந்த ஒரு 2 நாளா பார்த்தா ஏகப்பட்ட மெசேஜ் திட்டானுங்க அசிங்க திரும்ப திட்டானுங்க. நான் இந்த மாதிரி எல்லாம் கூட திட்டல. நான் எதுக்காக கோபுறனோ அதே தான் திரும்ப 9 ஒருத்த வரிசையா போறான் 50 மெசேஜ் 9 9 இப்படியே போறானுங்க.
இப்படிலாம் நீங்க படத்திலே நடிச்சுட்டு அந்த டிரான்ஸ்ஜெண்டர் விங்க தூக்கி 9th பொசிஷன்ல பிளேஸ் பண்ணா இதை யார அசிங்கப்படுத்துறதுக்கான செயல்? அவங்க மனம் வருந்துமா வருந்தாதா அது கூட பிரச்சனை கிடையாது. அவங்க வந்து இந்த பேட்டி கொடுத்துட்டாங்க போல. அவங்க சொன்னது ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏங்க எங்களை எடுத்துன்னு போய் 9th பிளேஸ்ல வச்சிங்க அப்படின்னு கேக்குறது அவங்களோட உரிமை. அவங்கள வந்து 9 எவ்வளவு பேர் அழைச்சு அவங்க எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க, அந்த காயத்தை அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. அதுக்காக இந்த விஜய் ரசிகர்கள் என்ன செய்யறானுங்கன்னா அவங்களுக்கு போன் மேல போன் மெசேஜ் அனுப்புறானுங்கப்பா. அவங்களே வந்து மெசேஜ் எல்லாம் நொந்து போயிட்டாங்களாம். அவங்க சொல்றாங்க அந்த பேட்டியில, எங்க நாங்களே நொந்து போயிட்டோம், 9 போடுறானுங்க அந்த அசிங்கமான வார்த்தைகள். சில சொல்றாங்க. ஒருத்தன் கேட்டுக்கிறான், என்ன தெரியுமா கேட்டுக்கிறான், ஆனா கரெக்டா தானே சொல்லிக்கிறான், உங்களுக்கு என்ன வலிக்குதான்னு சொல்லி கேட்க. யாரு? விஜய் ஃபேன்ஸ். பாத்துக்கோ எவ்வளவு ஒரு தற்கூரி. அப்போ இதுக்குதான் இவனுங்களை என்ன சொல்றதுன்னா தற்கூரி கழகம். இவனுங்களை ஏன் சொல்றோம்னா இதுதான், ஒருத்தங்க வந்து அவங்க மனவேதனையை ஷேர் பண்ணும் போது நீங்க என்ன செய்யணும், ஒன்னு அதை ரெக்டிஃபை பண்ணி அதுக்கு வந்து ஒரு அறிக்கை விட்டுட்டு, இன்னும் கூட அறிக்கை உள்ளப்பா தெரியாம டைப்போ எரரோ என்ன எரரோ அங்க வந்துருச்சு, நாங்க அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறோம், நாங்க அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம் சொல்லிட்டு ரீப்ளேஸ் பண்ணோம். அதை விட்டுட்டு அதை நியாயப்படுத்துன்னா கரெக்டா தானே சொன்னாருன்னு சொல்லிட்டு போய் அவங்க கமெண்ட்ஸ்ல அசிங்கமா திட்டு. இதெல்லாம் வந்து சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? அவங்க பச்சையா பேசுறானுங்க. அந்த அந்த அவங்க சொல்றாங்க பச்சையா கேக்குறானுங்க. எனக்கு காதே கேட்க மாட்டேது. 9 அந்த அசிங்கமான வார்த்தை போறோம், வானவில்னு போடுறானுங்க, இப்படி போடுறானுங்க, அப்படி போடுறானுங்க, என்னென்னமோ போடுறானுங்க அப்படின்றாங்களே. நாங்க இந்த வார்த்தையை மாத்துறதுக்காக நாங்க எவ்வளவு போராடுறோம் தெரியுமாடா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதெல்லாம் எங்களுக்கு எப்படிடா தெரியும்? நாங்க தற்குறி வெற்றி கழகமாடா. எங்களுக்கு இந்த தமிழ்நாட்டுல என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன நடந்தா எங்களுக்கு என்னடா? எங்களுக்கு 2026 சிஎம் ஆகும். கோட்டையை வந்து நாங்க எப்படி தெரியுமா தெரியாதா? அந்த கோட்டையை தகர் தெரியும் சொல்லுவோமே. சுறா படம் பாத்திருக்கா இல்லையா? அப்படியே கடல்ல அப்படியே ஒரு டைவ் வச்சு அப்படி தூக்கின்னு வருவோம். வெளியில வந்து ஒரு கார் நிக்கும், அந்த கார் வந்து ஆக்சிடென்ட் வேலை செய்யாது. உடனே நாங்க என்ன செய்வோம், அப்படி பிச்சு அப்படி வாயில அப்படி எடுத்து சொருவோம். வயரை எடுத்து சொருவிட்டு அப்படி இழுத்துட்டு போய் கோட்டையில அப்படியே தூக்கின்னு போய் காரை விடுவோம். ஏங்க இந்த மாதிரி விஷயம் ஓட்டிருக்காருங்க ஒரு காரை. காரி படம் நினைக்கிறேன். ஏதோ பல்ல கட்சி இப்படி நிறுத்து போய் கார் கோட்டையில முட்டி ஸ்ட்ரைட்டா போய் கொடிய 2026 இதுதான். இந்த இமேஜினேஷன் மட்டும் தான் இருக்கே தவிர்த்து தமிழ்நாட்டுக்கு தமிழ் தலைவர்கள் பட்ட கஷ்டம் என்ன, எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த திருநங்கைகள்ன்ற பேரை 9ன்னு கூப்பிட்டுருந்தவங்கள அழகா திருநங்கைகள்னு கூப்பிட வச்சது யாரு? அதற்கு பின்னாடி உள்ள வரலாறுலாம் தெரியாதுங்க. தெரிஞ்சா மேபி நீங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. சரி, ஆனா அந்த கமெண்ட்ஸ்ல போய் திட்டுறவனுங்களை என்னன்னு சொல்லுறதுன்னு எனக்கு தெரியும். அதெல்லாம் புத்திலே அப்படித்தான். கூட நிறைய பேர் முட்டு கட்டுறதுக்கு இருக்கிறாங்க. இந்த புதுசா கூட ஒருத்தர் வந்து ரொம்ப கேவலமாவும் ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு முட்டு குத்துன்னு இருக்காருப்பா. அவரு கூட அந்த லைலா காலேஜ் ஓனர்ப்பா. நல்ல பேரு, அவர் பேரு லைலா காலேஜ் ஓனரு. கூகுள்ல போய் போட்டு பார்த்தா லைலா மணி சாமியா பேசுறாரு. அவரு என்ன மாதிரி ஃபயர் ஸ்பீச்டா. அந்த ஓனர் அவன் காமெடி பண்ண ஓனர் இல்லையா அவரு? லைலா காலேஜ் ஓனர் இல்லையா அவரு? அந்த காலேஜ்ல பச்சவனாம்பா லைலா மணி போட்டுக்கலாம்ல. அந்த காலேஜ்ல பச்சவன் எல்லாருமே லைலான்னு போடலாமா? அப்போ மிஸ்டர் லைலா மணி என்ன லைலா காலேஜ் ஓனரா நீங்க? இல்ல லைலா காலேஜ் செக்யூரிட்டில கேட்டுக்கு பக்கத்துல செக்யூரிட்டியா வேலை செஞ்சியா? ஃபர்ஸ்ட் படிச்சாங்க கிளியர் ஆனியா? ஃபர்ஸ்ட் அங்க ஃபுல்லா முடிச்சியா நீ? எதுவுமே தெரியாது. அதனா லைலா மணி அது பேருங்க. அப்ப அண்ணா யுனிவர்சிட்டில பச்சா அண்ணா மணின்னு போட்டுக்கலாமா? அப்புறம் அண்ணா யுனிவர்சிட்டி நியூ காலேஜ்ல பச்சா நியூ மணி, எம்சிசி காலேஜ்ல பச்சா எம்சிசி மணியா? உக்காந்துக்கிட்டு சரி அந்த காலேஜ் மானத்தை எடுக்கிற முதல் ஆளு யாருன்னு பார்த்தனா லைலா காலேஜுக்குன்னு ஒரு பேரு. அசிங்கமா ஸ்பீக் பண்றதுக்கா? அந்த லைலா காலேஜ்ன்றது எவ்வளவு பெரிய கெத்து தெரியும், எவ்வளவு பெரிய நேமு. அந்த நேமைய வந்து கேவலப்படுத்திட்டு இருக்கிற ஒரே ஆளு யாருன்னு பாத்தீங்கன்னா உன் பேர் பின்னாடி போட்ட பாரு, சிங்கி மணின்னு போட்டு கண்டித்தானே. அது நான் லைலா மணி. உக்காந்துக்கிட்டு என்ன ஏதோ ஒரு முட்டு குத்தாருப்பா, சம முட்டாது. இந்தி திணிப்புக்கு வந்து எங்க தலைவர் அப்பத்துல இருந்தே இந்தி திணிப்பை எதிர்த்து ஏ இங்கிலீஷ் பிசி வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழ் பாடேண்டி. அருமை அருமையான முட்டுக்கல்றா முட்டுக்கல்றா. அதனாலதான் இந்த மாதிரி போடுறாப்புல. வாட் அ பவர்ஃபுல். நீ லைலா காலேஜ்ல படிச்சிருக்கிறன்றத வந்து எங்க வெளில போய் சொல்றாத. காரி இங்க பாரு
துப்பிடுவானுங்க. அப்படியே பெரிய பெரிய பேச்சுல பார்த்தல ரிசர்ச் ஸ்காலர் போலயே பேச்சுல பார்த்தல பயங்கரமா இருக்கும். ஹிந்தி திணிப்பை வந்து அந்த பாட்டுல பாடிட்டாரா, சரி, அதனால ஹிந்தி திணிப்புக்கு எதிர்க்கிறாங்க. லிரிஸ்ட் வேறங்க, இவர் நடிகர் தான் இவரு. லிரிஸ்ட் வேற இல்ல, அது லைலா காலேஜ் ஓனருக்கு தெரியுமா? தெரியாததுலாம். அன்னைக்கு உட்காந்துக்கிட்டு என்னடான்னா எங்க டிவி கேக்கும் ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கும் ஒரு சின்ன வித்தியாசம் சொல்லுங்க. ஒரு சின்ன வித்தியாசம். இந்த லைலா காலேஜ் ஓனர் மணி இருக்காப்ல, இவர் வந்து தாவேகாவோட ஸ்போக் பர்சன், ஐ மீன் அங்கீகரிக்கப்பட்ட ஸ்போக் பர்சன். விஜய் இப்ப நம்பன்றது சாதா யூடியூப் சேனல். நம்ம யாரோ பர்போகின்னு கூட சொல்லிக்கோங்க, ஆமா ரோட்ல போறோம்னு கூட சொல்லிக்கோங்க, சாதா ஒரு யூடியூப் சேனல். நாங்க ரஜினி ஃபேன்ஸ்னு சொல்ற சில நபர்கள், அவங்க ரஜினி ஃபேன்ஸோ இல்லையோ அதெல்லாம் ஆராய வேண்டிய விஷயம். அவங்க வந்து ஒரு ஆடியோ லீக்கேஜ் வந்து ஒன்னு ரிலீஸ் ஆச்சு. இது மாதிரி அவன் வருவான், விஜய் வந்து மார்ச் மாசம் வருவான், அந்த பாடி வந்து அப்படி ஏஞ்சி அப்படி பாதி பீஸ் சூப்பரா வரும், அந்த பாதி பாடி அந்த வேனுக்கு மேல நிக்கும் போது நாமக்கல்ல இருந்து முட்டையை நம்ம வாங்கி ட்ரேவா வச்சு, அதுவும் என்ன சொல்றாங்கன்னா நல்ல முட்டை அடிக்க கூடாதான், அழுகின முட்டையை அடிக்கணும், அப்படியே பாடி ஏஞ்சிக்கும் போது சல்லு 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 சல்லுன்னு அடிக்கணும் அப்படின்னு அவங்க பேசியிருந்தாங்க. நம்ம அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இதுதான் நம்ம. ஏன்னா வன்முறையை தேவை கிடையாது, வன்முறையை வச்சு ஒன்னும் பண்ணாதீங்க, நாடுக்கு பீஸ் முக்கியம்னு சொல்றாங்க. நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா, உங்க மேல ஒருத்த வந்து இப்படி முட்டை எறியணும்னு சொன்ன உடனே நாங்க என்ன சொன்னோம், எங்க மிகப்பெரிய தப்பு. அது எந்த ஃபேன்ஸ் பேசியிருந்தாலும், ரஜினி ஃபேனா இருக்கட்டும், அஜித் ஃபேனா இருக்கட்டும், யார் பேசியிருந்தாலும் தப்புதான், வன்முறை கூடாது. உங்களுக்கு பிடிக்கலையா ஓட்டு போடாம அவாய்ட் பண்ணிட்டு போங்க, சும்மா அதை விட்டுட்டு அவர் வரும்போது முட்டையை தூக்கி அடிப்பேன் இப்படி தூக்கி அடிப்பேன் அப்படின்றதெல்லாம் அன்வான்ட் பேச்சுங்க, அப்படிலாம் பேசாதீங்கன்னு யார் சொன்னோம்? நம்ம தான் சொன்னோம். இந்த மாதிரி ரஜினி ஃபேன்ஸ் பேசியிருந்தா வந்து ஒரு ஆடியோ வந்திருக்கு. இப்படி பேசி இருந்தால் நான் ரஜினி ஃபேன்ஸ்க்கும் ஒரு ரிக்வெஸ்ட் வைக்கிறோம், அஜித் சார் ஃபேன்ஸ் எப்படி வந்து வன்முறையை விரும்ப மாட்டாரோ அதே மாதிரிதான் ரஜினி சாரும் அவர்களுடைய ஃபேன்ஸ் வன்முறையில ஈடுபடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இதே நீ என்ன பேசுறன்னா உக்காந்துக்கிட்டு, நான் உங்களுக்கு ஒண்டிதான் முட்டை அடிக்க தெரியுமா, நாங்களும் எங்க கிட்ட இளைஞர் விங்க இருக்குது, வழக்கறிஞர் விங்க இருக்கு, நாங்கெல்லாம் ஏறி வந்து வீடு தேடி வந்து மிதிக்கிறது எவ்வளவு நேரம், என்னையா பேச்சு இது? எங்களுக்கும் இளைஞர் அணி இருக்கிறது, எங்களுக்கும் வழக்கறிஞர் அணிகள் இருக்கிறது. அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சு வீடு பூந்து மிதிக்கிறதுக்கு 5 நிமிஷம் இருக்காது. நீ வந்து ஒரு கட்சியோட ஸ்போக் பர்சன், எங்களோட ஒரு 100%, ஒரு 500% நீ பெரிய ஆளுன்னு கூட வச்சுக்கோ. இதுதான் உன் கட்சி இளைஞர்களுக்கு நீ வழி நடத்துற விதமா? உன்னெல்லாம் ஒரு ஸ்போக் பர்சன் போட்டு கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறாரே ஒரு மாபெரும் உன்னத தலைவர், அவருக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். ஐயா விஜய் சார், ஹேட்ஸ் ஆஃப், ரியலி யூ ஆர் கிரேட். உங்களை வாழ்த்த வந்து எனக்கு வந்து வார்த்தை இல்ல. ஏன்னா இப்படியா பெரிய பெரிய தற்கொலைகள்லாம் சேர்த்து உங்களை வந்து நீங்க உண்மையாலே நீங்களும் ஒரு தற்கொலைன்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன பேச்சு? தற்கொலை தான். தற்கொலை நீட்ட வந்து அழிக்கிறேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க முதலமைச்சர் மேல முட்டை அடிக்க வேண்டியது தானே? முட்டை அடிக்க போறேன்னு சொல்றாங்கல்ல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்குல்ல, அவர்கள் மீது தானே நீங்க முட்டை எறியணும். பொய்யான வாக்குறுதிகள் கொடுத்தாங்கல்ல, நாங்கள் முதல் கையெழுத்து நீட்டை ஒழிப்போம்னு சொன்னாங்கல்ல, எங்க தலைவரா சொன்னாரு, எங்க தலைவர் மீது முட்டை எறிய போறேன்னு சொல்றீங்களே, நீட்டை ஒழிக்க போறேன்னு சொன்னாங்கல்ல, அவர்கள் மீது முட்டை எறிங்க. நீட்ட போய் அவங்க தேர்தல் வாக்குறுதி எடுத்து பச்சியா? ஒரே கையெழுத்துல நீட்ட அழிச்சிடுறேன்னு தேர்தல் வாக்குறுதியில இருக்குன்னு நீ காட்டிடுற. லைலா காலேஜ்ல பச்சைன்னு சொல்றல்ல, நீ காட்டுறா ஃபர்ஸ்ட். அது ஃபர்ஸ்ட் பண்ண முடியுமா? அவங்க தேர்தல் வாக்குறுதி அபிஷியல் மேனிஃபெஸ்டோ எடுத்து நீ காட்டுறா பாப்போம். நீ எல்லாம் படிச்சியா இல்லையாடா? படிச்சியா? ஸ்கூலுக்கு போனியா? காலேஜ் சைடு போனியா? உண்மையா சொல்ல. போயிட்டு வந்து காலேஜ்ல கெத்து காட்டுறது இல்ல. சீமான் அண்ணன் காலேஜுக்கு போன மாதிரி அப்படியே போயிட்டு கல்லு குடிச்சிட்டு அப்படியே பரோட்டா சாப்பிட்டு கபடி ஆட்டி எஸ்கேப் பண்ணியா? எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோல கிளீனா சொல்லி இருக்காங்க, நாங்க லெஜிஸ்லேஷன் பாஸ் பண்ணுவோம். சட்டசபையில பாஸ் பண்ணாங்களா? பண்ணிட்டாங்க. கவர்னர் கிட்ட அனுப்புவோம், அனுப்பிட்டாங்க. கவர்னரை போய் கேள்றா, பிரசிடென்ட் கிட்டயும் இதை முன்னெடுத்து செல்வோம். இவ்வளவுதான் அவங்க சொன்னது. பண்ணிட்டாங்களா? கவர்னர் எத்தனை பிரசிடென்ட் கொடுக்கவே இல்லை. இப்ப கவர்னர் போய் கேளு. கவர்னரை கேட்க வேண்டியது தானே மிஸ்டர் லோயலா மணி. அதெல்லாம் கேட்க முடியாதுங்க, ஓனருங்க. அது ஓனர் ஓனர் கிட்ட கேட்டா அவரு எட்டி இப்படியோ ஒதிப்பாரு. ஆமா, எட்டி ஒதிப்பாரு. இல்ல இவனுக்கு என்ன தைரியம்? உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்னே ஒண்ணு, வன்முறையை தூண்டணும். இப்ப இவங்களுக்கு என்னன்னா எதுனா ஒண்ணு பண்ணணும், ஹைலைட்லயே இருக்கணும், சண்டை கிண்ட எதுனா போட்டாச்சு விஜய் சார் வந்து முதலமைச்சர். ஏன்பா எனக்கு என்ன தெரியுமா, இவர் சொன்னாப்புல இந்த மாதிரி அடிங்க முட்டையை தடிங்கன்னு சொல்லி சொன்னாப்புலன்னா எனக்கு வந்து ஒரு காமெடி ஞாபகம் வருதுப்பா. அந்த வடிவேல் படத்துல குருநாதா வா குருநாதா வா குருநாதா, டேய் என் தலைவன் வந்தான்டா, பீஸ் வந்துருச்சுடா, வாடா வாடா.
இப்ப எரிடா பாப்போம். என்ன தலைவா புது ஐட்டமா எரிஞ்சுக்கிறானுங்க. மனுஷனையும் மாடியும் மிக்சிங் பண்ணி அடிச்சிட்டானுங்களே. சும்மா இருக்கிறவனை வந்து கூட்டுல வந்து இந்த மாதிரி வந்து நச்சு அடி கொட்டியேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா அந்த காமெடி தான். உண்மையாலே பாருங்க, கொஞ்சோண்டு நினைச்சு பாருங்க. இது பொதுமக்களின் பார்வைக்கு ஒரு 50-70 வருஷம் கட்சிலாம் இங்க இருக்கு. யாருமே இந்த மாதிரி வன்முறை தூண்டுற வகையில திமுகவும் பேசியிருக்காது, அதிமுகவும் பேசியிருக்காது. ஏன்னா எல்லாமே இளைஞர்களை வந்து நீங்க படிங்க, படிச்சு முன்னேறுங்க. ஒரு கட்சி ஒண்டி வன்முறை தூண்டுற மாதிரி பேசும், அந்த கட்சி சைடு நான் போல விட்டுருங்க. அது கட்சியே கிடையாது, கட்சியே இல்லையே. இப்போ நெக்ஸ்ட் அந்த கட்சிக்கு செகண்ட் பிளேஸ்ல யார் வராங்கன்னு பார்த்தா இவனுங்க வரானுங்க, வன்முறையை தூண்டுறானுங்க. அங்க ஒருத்தர் வந்து புஷி ஆனந்த்னு ஒருத்தர் அப்படிதான் பேசினாரு. கொட்டி கம்ப நடப்போ அடே 100 பேர் 150, ஐயோ நம்ம பசங்க ஓடி வந்துருவானுங்க அப்படின்ற பயம் போலீஸுக்கு இருக்கணுமா? போலீஸே சொல்றாப்லையாமே. ஐயோப்பா அவனுங்களாம் எப்படி 100-150 பசங்களும் உனக்கு எஃப்ஐஆர் வாங்கிக்கிட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்காம ஜெயிலுக்கு போய் ஊர் சுத்தின்னு இருக்கணும். நீங்க வந்து பனையூர்ல உக்காந்துக்கிட்டு எலெக்ஷன் நடத்தின்னு இருப்பீங்க. பனையூர் தான் எல்லாம் வேம்பா. நீங்க முன்னால போய் இவங்கள திட்டக்கூடாதுப்பா. இந்தப்பா இந்த 10 ரூபா கொடுத்து லாலிபாப் பேசாம மிஸ்டர் மணி கமான் டேக் திஸ் 10 rupees 10 ரூபா லாலிபாப். ஏன்னா உங்க விஜய் சார் இது தருவாரான்னு எனக்கு தெரியல. குழந்தைங்களுக்கு எல்லாம் அதான் போ. இப்படி கேவலமான செயல்ல ஈடுபட்டு இப்ப என்னமோ பிரசாந்த் கிஷோர் வந்த உடனே அவரே காலி ஆயிட்டாருடா, அவரே பிஆர். இவரு ஒண்ணு பிரசாந்த் கிஷோரால யாரை ஜெயிக்க வைக்க முடியும்னா திமுகவை ஜெயிக்க வைக்க முடியும், அதிமுகவை ஜெயிக்க வைக்க முடியும். ஸ்டேட்ல சொல்றேன், இந்த 2 கட்சியை தவிர்த்து வேற யாரையும் பிரசாந்த் கிஷோரால ஜெயிக்க வைக்க முடியாது. ஏன்னா இந்த 2 கட்சிக்கிட்ட பேஸ் இருக்கு. விஜய்க்கு ஒன்னும் பேஸே வரல. விஜய் வேணா ஒரே வேலை செய்யலாம், போய் அதிமுகவோட கை கோத்து விட்டு மாமா வேலை பாத்துட்டு வரலாம். இவ்வளவுதான், அதான் பண்ண முடியும். வேற எதுவுமே பண்ண முடியாது. ஊழல் கட்சின்ட்டு உங்க ஆளை எடுத்துட்டு போய் அங்க உட்கார போறாரு. இதுக்குதான் வந்து மாற்றத்தை உருவாக்க, ஊழலை எதிர்த்து இங்க ஆட்சி செய்ய வருகிறேன்னு அவரு. அப்ப எப்படி அதிமுக சேர முடியும்? சரி வர்றா எப்படி சார்? அவங்கதான் ஊழலுங்க நம்பர் 1. ஒரு படம் எத்தனை வர்றா? 2.5 மணி நேரம். அதுக்கப்புறமா அந்த படத்தை பத்தி பேச கூடாதுல. அவர் பேசுறதெல்லாம் அப்போதைக்கு அப்போ அவ்வளவுதான். அதுக்கப்புறமா அவரே மாந்துருவார். என்ன ஊழலை எதிர்த்து நான் பேசினேனா? டேய் அந்த பேப்பர் எடு அலி, அந்த வார்த்தை அலி இமிடியேட்டா நம்ம கொள்கையில இருக்க கூடாது. இப்ப வரதுல ஜனநாயகன்ல நான் அந்த டைலாக் வச்சிருவேன். டேய் நேத்து பேசுனதெல்லாம் இன்னைக்கு மாத்தி எழுதுங்க அப்படின்ற மாதிரி டைலாக் வச்சு நான் வந்து 2026க்கு கேம்பெயினிங் பண்ண போறேன். சூப்பர். ஒன்னே ஒண்ணுதாங்க, அசிங்கமா பேசாதீங்கன்றது நம்ம இப்போ சொல்லியாச்சு. கட்சி வளராது நிறைய வாட்டி சொல்லியாச்சு. விஜய் ஃபேன்ஸ் இருக்குதுலயே நம்பர் 1 கேவலமா பேசுறாங்க. நம்பர் 1 கேவலம். அந்த ஒரு லேடினும் பார்க்க மாட்டானுங்க, ஒரு திருநங்கைனும் பார்க்க மாட்டானுங்க, அசிங்கமா பேசிட்டு சுத்தின்னு இருக்கானுங்க. இது பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? எங்களை நீங்க திட்டனாலையோ அவங்கள திட்டனாலையோ யாரும் பெருசா எடுத்துக்க போறது கிடையாது. அதுதான் பொதுமக்கள் கீழே கமெண்ட்ஸ்னு போய் பார்ப்பான். அதுல ரசிகர் மட்டும் பார்க்க மாட்டான், பொதுமக்களும் போய் பார்ப்பான். அதுல நீ திட்டுறதையும் பார்ப்பான். ஆஹா இதுதான் டிவி. நல்ல வளர்ப்புப்பா, நல்ல வளர்ப்புப்பா, நல்ல யூத் விங்கு, நல்ல ஸ்டூடெண்ட் விங்கு, நல்ல ஐடி விங்கு அப்படின்னு சொல்லுவான். இதுதான் லாஸ்ட்ல விஜய் சாரு படம் 70 71 72 நடிக்க ஆரம்பிச்சாரு. பிரச்சனை கிடையாதுங்க. அது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை விட்டுருங்க. இவனுக்கு என்ன தெரியுமா? விஜய் மட்டும்தான் வந்து மகான், நல்ல ஒரு உத்தமர். அவரை பத்தி யாரு என்ன சொன்னாலும் வந்து அசிங்கமா திட்டாங்க. மத்தவங்க கெட்டவங்க, மத்தவங்க கேடு கட்ட அயோக்கிய. இவரு மட்டும் நல்லவர். இவரு தான் வந்து டாக்ஸ் பே பண்ணாதவர். ஆமா, இவரு தான் வந்து கார் வாங்க தெரியும் ஆனா அதுக்கு வந்து டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு சொல்லுவாரு. இவரு தான் வந்து மக்களை பாதுகாக்க வராரு. இவரு தான் 190 ரூபாய் டிக்கெட்டா 3000 ரூபாய் விற்கிறாரு. இவரு தான் மக்களை பாதுகாக்க வராரு. இவர் தான் ரசிகர் காசு கொடுத்து பால் அபிஷேகம் பண்ண சொல்லுவாருங்க தியேட்டர்ல. நீ உங்க வீட்டுல அம்மா அப்பா பாத்துக்கிறியா? ஆமா. கேமராமேன் அம்மா அப்பா பாத்துக்கிறியா? நானும் எங்க வீட்டுல அம்மா அப்பா பாத்துறேன். உங்க அம்மா அப்பா எங்க? குடும்பத்துல அம்மா அப்பாவை பார்க்க தெரியல, பொண்டாட்டிய பார்க்க தெரியல, நீங்க நாட்டு மக்களை பார்க்க போறீங்க. இதை கேட்டா நம்மள அசிங்கமா திட்டுவானுங்க. இது ஒண்டிதான் இவனுக்கு தெரியும். சரி இதுக்கு பதில் சொல்லுவானுங்களா? சொல்ல மாட்டானுங்க. வாய்ப்பு இல்ல. நீங்க திட்டுறீங்க, நாங்க திருப்பி ஒரு தப்பான வார்த்தைகள்ல பேசிருப்போமா? ஏன்னா பேச மாட்டோம். ஏன்னா எங்களுக்கு தெரியாது. வளர்ப்பு எப்படி எங்க என்ன பேசணும் எங்களுக்கு தெரியும். எங்க தலைவர்கள் எங்களை வளர்த்தது அப்படி. நீங்களாம் வந்து புது தொடப்போண்டா பெருக்குங்க, நல்லா பெருக்குனே கடைசி வரைக்கும் பெருக்கினேதான் இருக்கும்.